கடாயில் ஆயில் போட்டு வச்சுக்கணுங்க. இதில் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது பொடிசா இதையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணணும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மொத்தப்பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுக்கணும். வறுத்த உருளைக்கிழங்க எடுத்து வச்சாச்சுங்க. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். அதை குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கட் பண்ணது 1 கப் எடுத்துக்கணும். தக்காளி 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வறுத்தது எடுத்து வச்சுக்கணும். மொத்தப்பொடி 2 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன், உப்பு, பெருங்காயம். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக மொத்தப்பொடியோ சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து போட்டுக்கணும். இது கூட பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கணும். தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கணும். கூட கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கணும். மொத்தப்பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வதங்கட்டும். சிக்கன் வெந்துருச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த கிரேவியில் இப்போ சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். இப்போ இதோட சிக்கனை சேர்த்துடணுங்க. வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இதோட இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. இது கூட விருப்பப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.